ஹலோ கைஸ், ஒரு வழியா நீட் எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வரும்போது சில பேர் ஆன்சர் செக் பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க. பட் ஒரு சிலர் மட்டும் அந்த கூட்டத்திலயும் தனியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வீட்ல என்ன சொல்றது, நமக்கு மார்க் கம்மியா வந்துட்டா என்ன பண்றது, மைனஸ் மார்க் நிறைய போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த தாட்டு தான் மைண்ட் ஃபுல்லா ஓடும். நானும் இந்த சிச்சுவேஷனை கடந்துதான் வந்திருக்கேன். அந்த எக்ஸாம் சென்டர் விட்டு வெளியே வரும்போது யாராவது என் பக்கத்துல வந்து நின்னு, பரவாயில்ல நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்க, இது யாருக்கும் தெரியாது, ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ப்ளீஸ், நீ உன் மேல கோவப்படாத. ஒரு எக்ஸாம் சரியா போலன்றதுக்காக நீ உன் லைஃப்லயே தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. நீ இவ்வளவு நாள் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க, ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிருக்க, பயத்தோட கூட டெய்லி எழுந்து ஃபைட் பண்ணிருக்க. அதெல்லாம் மார்க்கை விட பெரிய விஷயம். இப்போ உனக்கு அழணும் போல இருந்தா அழு. ஆனா ஒரு நிமிஷம் கூட நான் ஒருத்தல நினைச்சிடாத. இன்னைக்கு உன் ஹார்ட் எவ்வளவு ஹெவியா இருந்தாலும் ஒரு நாள் இதெல்லாம் கடந்து போகும். பரவாயில்ல, நீ நல்லா பண்ணிருக்க. இந்த எக்ஸாம் உன் ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறது இல்ல. இன்னும் உன் லைஃப்ல நிறைய சான்சஸ் இருக்கு. நீ நினைச்சதை விட ஒரு நல்ல லைஃப் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ ப்ளீஸ், ஹோப்பை மட்டும் விட்டுறாத. என்னனாலும் பாத்துக்கலாம்.